பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? இந்த நாள் காலையில ஆண்டவரோடு பேசினீங்களா? கர்த்தர் உங்களோடு பேசினாரா? ஆண்டவர்கிட்ட தினமும் பேசணும். வேத வாசிக்கும் போது வசனத்தை கொண்டு நம்மோடு பேசுவா. தினமுடைய குரலை கேட்கணும். அதுதான் நமக்கு சந்தோஷம். அப்பதான் ஒவ்வொரு நாளையும் நாம் ஈஸியாக கடந்து செல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் பாடு, பிரச்சனை, நெருக்கம் இருக்கத்தானே செய்யும். நீங்க பாருங்க, பெரிய போட்டு மீன்பிடி தொழில் செய்யற அநேக நண்பர்கள் ஒவ்வொரு நாளும் கடலுக்குள்ள போகும்போது எவ்வளவு பெரிய போராட்டம் இல்லை? வாழ்க்கையே ஒரு பெரிய போராட்டம் தானே. இந்த கடலுக்குள்ள போய் மீன் பிடித்து வந்தா எதிர்பார்த்தாலும் மீன் கிடைக்குமா, கிடைக்காதா? திடீர்னு காற்று வந்துட்டா, சூழ்நிலை மாறிட்டா, என்ன செய்வது? அதுக்கு மத்தியில தான் அவனுடைய வாழ்க்கை. அதே மாதிரிதான் ஒரு வியாபாரம் செய்தாலும் சரி, வேலை செய்தாலும் சரி, எந்த தொழில் செய்தாலும் சரி, போராட்ட பிரச்சனை தான். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்மளை தைரியப்படுத்தும். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றார். ஏசாயா 54:8 நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று ஆண்டவர் சொல்றார். கிருபை, தேவனுடைய கிருபையின்படி நமக்கு இறக்க செய்வாராம். கிருபை என்ன தெரியுமா? தகுதியில்லாத ஒருவனுக்கு தேவன் காண்பிக்கிற தயவு. நித்திய கிருபைன்னா அது என்னன்னைக்கு இருக்கிற கிருபை, அது மாறாது, எப்பவுமே இருக்கிற ஒரு கிருபை. என் வாழ்க்கை நான் யோசித்து பார்க்கிறேன். தகுதியில்லாத என்னை அவருடைய ஊழியக்காரனாய் மாற்றி தகுதியற்ற நிலைமையில என்னை பயன்படுத்துகிறார். நான் தகுதியற்றவன் என்று எனக்கு தான் தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் என்னை தகுதிப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி கிருபையாய் பயன்படுத்துகிறார். அவருடைய மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறக்க செய்கிறார். அதனால்தான் என்னால் ஊழியம் செய்ய முடிகிறாரு. நான் ரொம்ப பரிசுத்தமாக்கும், எனக்கு தெரியுமாக்கும், நான் பெரிய நீதிமானாக்கும் அப்படிலாம் கிடையாது. என்னுடைய நீதினாலோ பரிசுத்தத்தினாலோ என்னை பயன்படுத்தல. மிகுந்த கிருபை, அவருடைய மிகுந்த கிருபை. நான் இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் ஆண்டவரை நெருங்கி விரும்பி அதை நோக்கி பிரயாணப்படுகிறேன். அதற்கு அவர் கிருபை தருகிறார். கிருபை கொடுத்து ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழவும், பாவத்தை மேற்கொள்ளவும், ஊழிய செய்யவும் கிருபை தருகிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை தேவை, நித்திய கிருபை. அன்று சொல்ல, மகனே மகளே, நித்திய கிருபையின்படி உனக்கு நான் இறங்குவேன். ஏன் சொந்து போற? ஏன் பயப்படுற? இனிமே அவ்வளவுதானா? ஏன் நினைக்கிற? என் கிருபை உன்னை விட்டு விலகாத. நீ தகுதியற்றவன் எனக்கு தெரியும். ஆனாலும் நான் உன் மேல தயவா இருக்கிறேன். ஏன்னா நான் கிருபை உள்ள தேவன் என்று. அந்த கிருபைக்காக ஆண்டவரை துதிங்க. நான் தினந்தோறும் துதிப்பேன். ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தகுதியற்ற எனக்கு நீங்க பாராட்டின தயவு பெரியது. அதனால்தான் அந்த ஊழியத்தில் என்னை பயன்படுத்துகிறீர் என்று துதிக்க அந்த கிருபை பெருகுகிறது. நீங்களும் கூட நித்திய கிருபை உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதை விசுவாசித்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அதை பற்றி கொள்ளுங்க. இன்றைக்கு அந்த கிருபை உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை காண செய்யும். தகப்பனே, இந்த மகன் மீது வைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி. தகுதியற்றவள் என்று தெரிந்தும் நீர் அன்பு பாராட்டுகிறீர், தயவு பாராட்டுகிறீர், அற்புதம் செய்கிறீர். இந்த மகனுக்கு, இந்த மகளுக்கு இன்றைக்கு அற்புதம் செய்த மகளை பண்ணும். உடைய நித்திய கிருபையை விளங்க பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதா. ஆமென், ஆமென்.